கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று தேதி 26 ஜூன் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, சுப தினம், பராபவ வருஷம் ஆனி மாதம் 12ஆம் தேதி, உத்தராயண புண்ணிய காலம், வளர்பிறை சதுர்தசி திதி, சுபயோக சுபதினம். மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கி ஒரு 30 to 35% கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வேலையிலையோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். குடும்பத்துக்கு உள்ளே நீங்கள் வீட்டில் ரொம்ப நேரம் தங்கியிருந்தீங்கன்னாக்கா தேவையில்லாத சில குழப்பங்கள், பழசை பற்றி பேசுகிறது, ஆர்கியூமெண்ட்ஸு இந்த மாதிரி வரலாம். எல்லாருக்கும் வரும்னு சொல்லலை, வரலாம். அதனால் உங்களோட வேலையில் அதில் கொஞ்சம் அதிக நேரம் செலவு பண்ணுங்கள். வியாபாரிகளுக்கு நல்ல நாள், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு நல்ல சாதகமான நாள் தான். சந்தோஷமாக இருப்பீங்க. தடைகள்லாம் தாண்டி வெற்றியோடு வருவீங்க. அதே மாதிரியே நீங்கள் ரொம்ப நாளாக நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள், அரசு துறை சார்ந்த விஷயங்கள், இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நல்ல தகவல்கள் வரும். சுகமான நாள், வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி எல்லாமே நல்லா தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணுறதோ, கேட்டுட்டு பண்ணுறதோ, அவங்க ஆலோசனைகளை கேட்டு பண்ணுறதோ, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் இன்னும் சிறப்பு, மேன்மை அதிகமாக வரும். தன வரவுல எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உடல் நலத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வியாபாரிகள், வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே நல்ல நாள், வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கடினமான முயற்சி செய்து தான் சில வேலைகள்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும். ஒரு இடத்துல ஒருத்தரை பார்க்க போனால் அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார், இன்னொரு இடத்துல இருப்பார். அங்கேருந்து அவர் உங்களை அங்கே வர சொல்லுவார். அங்கே நீங்கள் போய் பார்க்க வேண்டி வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலைய வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் எரிச்சலும் மனச்சுமையும் உண்டாகும். அதனால் இன்றைக்கி அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. தாய் வழி உறவுகளில் யாருக்காவது இன்றைக்கி கொஞ்சம் உடல் நலம் பாதிக்கப்பட்ட மாதிரி செய்தி வரலாம். ப்ரிப்பேர்டாக இருங்க, வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல் டே, யோகமான நாள், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரியே நீங்கள் எடுத்த காரியத்திலெல்லாம் இன்றைக்கி 100% சக்ஸஸ். சமுதாயத்தில் உங்களோட மதிப்பு உயரும். குடும்பத்தில் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உறவுக்காரங்கள்லாம் உங்களை ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள். சந்தோஷமாக இருங்க, வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப காஷியஸ் டே அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னாக்கா எதை தொட்டாலும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வரும். தேவையே இல்லாமல் ரோட்டில் போகிறவங்களாம் திடீர்னு உங்களை முறைச்சி பார்த்த, ஏன் என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சத்தம் போட்டு போவாங்க. பி ப்ரிப்பேர்ட். வார்த்தைகளில் கவனம் வேணும், செயல்களில் கவனம் வேண்டும், உங்கள் பார்வைகளில் கவனம் வேண்டும். அதனால் இன்றைக்கி கவனமான நாள், ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள் நல்ல நாளாக அமையட்டும், வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், ஃபஸ்ட் கிளாஸ் டே. நல்ல வைடூரிய, பொன், பட்டு வஸ்திரங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. நல்ல எல்லாமே பண்ணுவீங்க. இருந்தாலும் இந்த திருமணம் ஆகாத ஆண்களோ பெண்களோ எதிர்பாலார்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் சாதாரணமாக பழகினா கூட அதை அவங்க தவறாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச்சு, செயல், நடவடிக்கை இதில் ஒரு எல்லையை கடைபிடிங்க, வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று நல்ல நாள், ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக எல்லாமே போகும். மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் ஒரு அதீத ஈடுபாடு ஏற்படும். அவங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது புதுசாக ஒரு டியூஷன் மாஸ்டர் இல்லாட்டினா ஒரு புதுசாக வாத்தியார் மாற்றி டீச்சர் மாற்றி நல்ல கல்வி கற்பதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை உண்டாகும். குரு பலம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு இயற்கையாகவே பிளானட்டரி கான்ஃபிகரேஷன், கிரகங்களோட நிலைமைகள் நல்லா இருக்குது. அதனால் நண்பர்களோட உதவி, தெரிந்தவர்களுடைய உதவி, ஆலோசனை, பண உதவி எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி வியாபாரிகள் ஒரு புதுமையான சிந்தனையோட வியாபாரத்தில் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, நல்லா வந்துடும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி பிளானட்டரி கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாதகமாக இருக்காது. எதுலன்னாக்கா பிரயாணங்களில். நீங்கள் உட்கார்ந்த இடத்துல சாதிக்க வேண்டிய வேலையை இன்றைக்கி நீங்களே பிரயாணம் போய் தான் ஒரு இடத்துக்காக போய் பார்த்து, மேபி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சேல்ஸ்மேனோ இல்லை யாரோ வராமல் இவங்களே ஒரு இடத்துக்கும் போய் வியாபாரத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால் பி ப்ரிப்பேர்ட். அலுவலகத்துக்கும் சரி, உங்களுடைய தொழில் முனையும் இடத்திற்கும் சரி, சீக்கிரமாக போயிடுங்க. இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போயிடுங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம்பிள்ளை தானாக வளரும்னு ஒரு பழமொழி. அதுக்கு என்ன பொருள்னா, நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் இல்லை உங்களுக்கு முந்தைய காலத்தில், கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்கோ செஞ்ச ஒரு புண்ணியமான காரியம், இன்னொருத்தருக்கு அறிவுரை சொன்னதோ, உதவி பண்ணதோ, சாப்பாடு போட்டதோ, உங்களை இன்றைக்கி அது தலை காக்கும். தர்மம் தலை காக்கும். என்றைக்கோ பண்ண நல்ல விஷயத்தோட பாக்கியம் இன்று உங்களுடைய கைமேல் பலனாக வரும். கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலையேன்னு இருந்த சுச்சுவேஷன் மாறி இன்றைக்கி திடீர்னு உங்களுக்கு வாயிலேயே ஊட்டி விடுற அளவுக்கு நல்ல பலன். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்னும் இன்றைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கொஞ்சம் பாக்கி இருக்குது உங்கள் ராசிக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. வாகனம் ஓட்டும்போது படபடப்பு, கோபம் வேண்டாம். தன வரவு நல்லா இருக்குது. நல்ல நாளாக அமையும். இன்னும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதே மாதிரியே இன்றைக்கி சொன்ன பலன்கள், இன்றைக்கி அதிகமான கொஞ்சம் ஜாக்கிரதை, காஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் இருக்குது இன்றைய கிரக நிலைமைகள். இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் சர்வலோக சுகினோ பவந்து அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜனங்களும் சுகமாக இருந்து, நல்ல உணவு, நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல மனநிலை எல்லாம் இருந்து, உறவினர்களையும் வரவேற்று விருந்தோம்பல் எல்லாமும் நன்றாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றேன். நமஸ்காரம்.